உதயம், புத்தம் புதிய நாளின் தொடக்கம். பறவை இரை தேட அதிகாலையில் செல்வது தேடலின் தொடக்கம். பள்ளி செல்லும் குழந்தைகள் கற்று வீடு திரும்புவது ஞானத்தின் தொடக்கம். எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு செயலும் செய்கிற முதல் நாளிலும் முதல் நேரத்திலும் தொடங்குவது இறை வணக்கம். இறை வணக்கம் பாட வருகிறார்கள் எம் அன்பிய உறுப்பினர்கள். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பாதையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. வானிலை தூண்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், மனமூற்றுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாலையில் பாதையும் பால்வெளி ஓடை தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வையில் இழந்தவர் வாய் திறவாதோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானுடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட
இறைவணக்கம் பாடியவர்களுக்கு நன்றி. வந்தாரை வரவேற்பது தமிழரின் பண்பாடு. எதிரியாய் இருந்தாலும் வீட்டிற்கு வந்தவரை அன்போடு உபசரிப்பது தமிழரின் குணம். இதை வெளிக்கொண்டு வர இங்கு வரவேற்க வருகிறார் சகோதரி ஆன்சி. அன்பின் கூடுகையினால் அருளின் தேடுதலினால் உருவானதே அன்பியம். அந்த அன்பியத்தில் அரசாளும் இறைவனின் கருணை கரங்களால் அரவணைக்கப்படும் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். இறையேசுவின் வழியை பின்பற்றி அவர் பாதையை தன் பாதையாக்கி பங்கு மக்கள் அனைவரையும் ஒரே பாச விழிகளால் வழிநடத்தி அகலால் ஒளியூட்டி எங்கள் நலன்களையே லட்சிய கருவாக்கி எங்கள் பங்கில் இடையிறாது உழைத்து இன்று எங்கள் அன்பிய விழாவிற்கு இனிய முகத்துடன் ஆசி வழங்க வந்திருக்கும் எம் பங்கு தந்தை அவர்களையும் திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நேரிய எண்ணத்துடன் நேர்த்தியான நடையுடன் கடமையை கண்ணியத்துடன் நடத்தி எங்கள் அன்பியத்தை வழிநடத்தும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒற்றுமையே பலம், உண்டுபட்டால் ஒன்று வாழ்வு என்பது போல ஒருங்கிணைந்த செயல்பாடுகளால் அன்பியத்தை அன்பினால் கட்டி அழைத்து வீழ்ச்சியை தவிர்த்து வளர்ச்சியை காத்து வாகை சுடும் வான் நிலவாய் எம் அன்பியத்தை இமை போல உயர வைத்திருக்கும் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முக்கணி போல் இனிமையும் வண்ணத்து பூச்சி போல் வண்ணங்களும் வான்மலை போல் எண்ணங்களும் கொண்ட அன்பு ஒன்றையே தேடலாய் கொண்ட அன்பிய மக்கள் பங்கு சமூக இறை மக்கள் மற்றும் வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்பு உரை கூறிய சகோதரிக்கு நன்றி. வரவேற்பு நடனம் ஆட வருகிறார்கள் எம் அன்பிய சிறுவர்கள்.
he always guide you, may he hold you true, may your wishes all come true, may God bless you, may he always guide you, may he hold you true, may your wishes all come true. We are glad you are here, we are glad you are come, we are glad you are here, we are glad you are come. 1, 2, 3, let's give a cheer. Yeah! Happy welcome, happy welcome, cheerful welcome, great welcome, joyous welcome, gracious welcome, lovely welcome, warm welcome. நடனமாடிய குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க நடனமாட வருகிறார்கள் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பாரு என்ன அடிங்கிறத மட்டும் நீ கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கத்தரை. ஆமென். மகனுக்கு கண்ணோட சாக்லேட் ஆட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே. கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்பு அள்ளி தர ராசா வந்தாரே. எதுவும் இல்லாம தேடி வந்தாரே. தலைவன் வேறலவன் சாமிடா சாமிடா. ஏய் போடுறா அடிய. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. வாழ்க்கை ஜோராக காணோம் நான் பாட மனசு புதுசாகுது. வாழ்க்கை ஜோராக காணோம் நான் பாட மனசு புதுசாகுது. உசுர கொடுத்து உன்னை மீட்ட உனக்காக வந்தாரையா. நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும். புதிய துவக்கம் எனக்கு தந்து இன்னும் மேன்மைப்படுத்துனீங்க. கழிவின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணுங்க. புதிய பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கணக்கா கச்சிதமா தேனா இனிக்கிறான்னு போற பின்னால எல்லாம் உருட்டாகும். நம்பி வினாகத பொங்கு கல்லோட்ட
கபடம் இல்ல கடவுளை காதல் செஞ்சா போதும் உனக்கு எல்லாம் கை கூடும். பரலோக தேவன் பாடல் பிறந்தார் புகழல்லாஹ் உலகில் அவர் பேர் கேட்டிட இனிமை உன்னதற்கு மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 வந்தாரு என்ன வாழ வச்சாரு நீ என்ன சொல்வாரு காது சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு கொல்ல செய்வோம் அவரு நீங்க கொல்ல செய்வோம் அவரு சுதான அவரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். Entertainment. 1, 2, 3, நடனமாடிய குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக நடனம் சிறுவர் சிறுமியர்.
நடனமாடிய சிறுவர் சிறுமியர்களுக்கு நன்றி. அடுத்ததாக உங்கள் மனங்களை குளிர வைக்க வரும் எம் அன்பிய இளைஞிகள்.
தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுறான் தாத்தா உருட்டு தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுறான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுறான் அவனை நம்பி விடாத நம்பி ஏமாத்திடாத அவன் கலராகி விடுவான் கலக்கி நிற்காத அவனை நம்பி விடாத நம்பி ஏமாத்திடாத அவன் கலராகி விடுவான் கலக்கி நிற்காத தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுறான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுறான் உன்னை விட யாரும் இல்ல பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கா பேச தோண்டுவான் உன்னை விட யாரும் இல்ல பெருமை பேசுவான் செல்போன்ல மணிக்கணக்கா பேச தோண்டுவான் அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத அவன் கலராகி விடுவான் கலக்கி நிற்காத அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத கலராகி விடுவான் கலக்கி நிற்காத தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுறான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுறான் பனி சத்தியம் தீபனத்தும் தந்திடுவானே நீ வாழ வழி உனக்கு காத்திடுவானே பனி சத்தியம் தீபனத்தும் தந்திடுவானே நீ வாழ வழி உனக்கு காத்திடுவானே நம்பி கவலைப்படாத தங்க கலங்கி நிற்காத இருக்காத கலங்கி நிற்காது நம்பி கவலைப்படாத தங்க கலங்கி நிற்காத கத்தரேசு உனக்காக கலங்கி நிற்காது தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுறான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுறான் நடனமாடிய இளம்பெண்களுக்கு நன்றி. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது பழமொழி. தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாம நில்லடா இது புதுமொழி. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் குடும்பத்தையே கெடுக்கும் என விளக்க வருகிறார்கள் நாடகத்தின் மூலமாக.
வேடிக்கையானது. விழிப்புணர்வு நாடகம் இதோ உங்கள் முன்னால். வெற்றி வெற்றி வெற்றி. நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் போதையின் ராஜா. இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன தெரியாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாரோட மனசுலயும் என்னோட சாம்ராஜ்யம் தான் கொடிகட்டி பறக்குது. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களை கொல்லக்கூடிய இன்மையான விஷம். இந்த முட்டா பசங்க என்ன பயன்படுத்தி அவங்களோட சாத அவங்களே தேடிக்கிறாங்க. நான் தான் இந்த சொர்க்கத்தையே சுடுகாடா மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் என்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தான் நிரம்பி வழியிறாங்க. இந்த மனிதர்களை நான் மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மனித சமுதாயத்தையே மரண பயத்துல நான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏ முட்டாளே, பலவீனமான மனுஷங்க அத்தனை பேரையும் நீ உன்வசப்படுத்தி வச்சிருக்க. இந்த கொடூரமான குணம் எதுக்கு உனக்கு? இப்போ உன்னோட கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. நீ செய்யற பாவம் எல்லாம் இதோட முடிய போகுது. ஏ பைத்தியமே, உனக்கு என்ன தெரியும்? இந்த மனிதர்கள் அவங்க உயிரை விட என்னதான் அதிகமா நேசிக்கிறாங்க. நான் இல்லைன்னா அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. பீடி, சிகரெட், கஞ்சா, மது, வேலை மருந்து, இவங்க எல்லாருமே என்னோட கூட்டாளிகள். கூட்டாளிகளே, நீங்கள் ஒவ்வொருவராக வந்து புரிய வையுங்கள். நம்ம ராஜ்யம் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு காட்டுங்கள். தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற புத்தி கொஞ்சம் மாறுதடி. தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற புத்தி கொஞ்சம். நான் தான் புகையில, பல பேர் என் வலையில, கடைசியில விதியை எழுத போறேன் அவங்க தலையில. கேன்சர் வந்துடும் கண்ணத்தோட சதையில. நான் எல்லாரோட மனசையும் கட்டுப்பாடு இல்லாம பண்ணிடுவேன், புரிஞ்சதா? மூளைக்கு மூளை எல்லா இடத்துலயுமே நான் கிடைப்பேன். யார் வேணும்னாலும் என்ன அடையலாம். சின்ன சின்ன பசங்க கூட என் வலையில விழுந்து கிடக்காங்க. கண்ணத்து சதையெல்லாம் அறுத்து ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன். கல்லீரலை கிழித்து நாசப்படுத்திடுவேன். தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஆராயத்தை ஊத்து ஆராயத்தை ஊத்து. நான் தான் சாராயம், உங்க லிவருக்கு இனிமே நான் தான் அபாயம். ரம்மு, வேறு, ஜின்னு, ஒயினு, இது எல்லாமே என்னோட வேற வேற பேரு. மனுஷங்க என்ன ரொம்ப ஆசாத்தியா குடிக்கிறாங்க, அப்புறமா அவங்க உயிரை நான் ரொம்ப குஷியா குடிக்கிறேன். மனுஷங்க எட்ட குடிச்சுக்கிட்டு போதையில வண்டி ஓட்டுறாங்க. நான் அவங்க போற பாதைய மாத்தி நேரா சுடுகாட்டுக்கு வழிய காட்டுறேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும், எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும், எல்லா இடத்துலயுமே நான் தான் நம்பர் 1. கத்தெல்லாம் மதுக்கடையில மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எல்லா வீடுகளிலும் நிறைஞ்சு இருக்க. புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு குடும்பத்தையே சீரழித்து சின்ன பின்னமாக்கி விடுவதுதான் என் வேலை. நான் தான் ட்ரக், மனுஷங்களை சல்லி காசுக்கும் உதவாம பண்ணிடுவேன். ஹெராயின், கஞ்சா, பிரவுன் சுகர்
இது எல்லாமே என்னோட வேற வேற பெயர்கள். ஸ்கூல், காலேஜ், எல்லா இடத்துலயும் நான் கொடிகட்டி பறக்கிறேன். நான் எல்லா இடத்துலயும் மறைமுகமா நிறைஞ்சிருக்கிறேன். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, என்ன ஒரு தடவை உபயோகப்படுத்தினவங்க நான் கிடைச்சாலும் தவிக்கிறான், கிடைக்கிறனாலும் தவியாய் தவிக்கிறான். நல்ல மனிதர்கள் என்ன அடைய பொய் பேசுறாங்க, திருடுறாங்க, ஏன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் கோடீஸ்வரர். பண்டிதர்களை கூட தெருக்கோடியில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன். ஆ, 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 ஆ. நான் தான் சிகரெட். நான் இப்போ உங்க எல்லாருக்கும் காட்ட போறது மரணத்தோட கேட். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே என்ன உபயோகப்படுத்துறாங்க. இந்த நாகரிக உலகத்துல இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள், முதியோர்கள்னு எல்லா மனிதர்களுமே என்ன பயன்படுத்துறாங்க. ரொம்ப கௌரவமா நினைக்கிறேன், ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். வீடு, சுருட்டு, இது எல்லாமே என்னுடைய பெயர் தான். இந்த உடம்பு என்கிற ஃபேக்டரியில மனுஷனோட நுரையீரலை கருக வச்சு மனுஷனோட மூக்க நான் புகைப்போக்கியாக வச்சிருக்கேன். டிபி, லங்ஸ் கேன்சர், த்ரோட் கேன்சர், இந்த எல்லா வியாதிகளுமே என்னாலதான் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்கு. கேட்டியா? நான் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கேன். நான் தான் எல்லாமே. எனக்கு வெற்றியின் வரம் கிடைச்சிருக்கு. இந்த வெற்றியை யாரும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவ்வளவு சுலகத்துல போக முடியாது. போகவும் விட மாட்டேன். ஹே முட்டாள் போதை அரக்கனே, மனிதர்களை அழிப்பதற்கு உன்னிடம் 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னிடமும் சக்தி நிறைந்த 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே. ஓ, அப்படியா? யார் அந்த 4 பேர்? எங்கே காட்டு பார்ப்போம். இதோ வருகிறார்கள் அந்த 4 நபர்கள். ரஞ்சித், ரஞ்சித், என்னடா பண்ற? ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கேன், வாடா இங்க. என்ன இது, பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இருக்கு, இன்னும் சாப்பிடலையா? வர வர ஓகே சரியில்லை. நைட்ல சரியா தூங்க மாட்டேங்கிற, சரியா சாப்பிட மாட்டேங்கிற. அப்பா வரட்டும் சொல்றேன். தெரியுமா, விடு விடு. எப்ப பார்த்தாலும் சொன்ன கேட்டுட்டே இருக்காதீங்க. ஒரே இரிட்டேஷனா இருக்கு. எங்க அம்மாவை காணும், டான்ஸ் சரியான நேரம் போட்டா எவ்வளவு சுகமா இருக்கு. ரஞ்சித், என்னடா பண்ற? என்ன மறைக்கிற? கையில என்ன வச்சிருக்கிற? என்னோட காமிடா. ஐயோ, என்னடா இது? எத்தனை நாளா இப்படி பண்ணிட்டு இருக்க? அக்கா அக்கா, யாருக்கும் சொல்லாதீங்க அக்கா. நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்பா அம்மாட்ட கூட சொல்லாதீங்க அக்கா. ரஞ்சித், போதைப் பொருளை பயன்படுத்தியதை நான் பார்த்தேன். என்ன போதைப் பொருளா? நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். அவனுக்கு நடவடிக்கையே சரியில்லை. எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நாம் அனைவரும் இந்த வாரம் முழுவதும் அவனுக்காக நேரத்தை ஒதுக்கி செலவிடலாம். ரஞ்சித், ரஞ்சித், பாப்பா யோகா பண்ணலாம். அப்பா, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. இல்லப்பா, பாப்பா போகலாம். என்னோட டொமைன் வந்து இண்டஸ்ட்ரியல். எங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கோட மெயின் கோல் என்ன அப்படின்னா சிமுலேஷன்.
ஒன்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவத்தை பொம்மைகளே என்றால் போராடு. ரஞ்சித், என்னப்பா டயர்டா இருக்க? நான் உனக்கு பிரியாணி சமைச்சு வச்சிருக்கேன், பாப்பா வந்து சாப்பிடு. அப்படியா? இன்னைக்கு ஒரு புடி குடிக்க வேண்டியதான். ரஞ்சித் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு அங்கிள். ரஞ்சித், நம்ம ஊர்ல புதுசா ஃபுட்பால் கிரவுண்ட் கட்டியிருக்காங்க, வா நாம் போய் பார்க்கலாம். ரஞ்சித், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீதான் நல்ல டான்ஸ் ஆடுது, வா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம். ஒரு வாரத்திற்கு பிறகு. இந்த வாரம் மிகவும் அருமையாக இருந்தது. நான் நல்ல ஆரோக்கியமாக இருந்தேன். போதைப் பொருளை பற்றிய நினைப்பே எனக்கு வரவில்லை. ரஞ்சித், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அம்மா, அப்பா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் கொஞ்ச நாட்களாக போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தேன். இப்போதான் எனக்கு புரிந்தது நான் எவ்வளவு பெரிய தவறு செய்தேன் என்று. என் உடம்பை நானே கெடுத்து விட்டேன். உங்க அன்பும் பாசமும் என் தவறை உணரச் செய்தது. இனிமேல் நான் இப்படி பண்ணவே மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். வெற்றி வெற்றி போதை அரக்கனே, இப்பொழுது புரிகிறதா நான் யார் என்று? நாங்கள் நினைத்தால் உன்னை அழித்து விடுவோம். நீ சொல்வது உண்மைதான். நான் என் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். இவர்களைப் போல் குடும்பங்கள் இருந்தால் என்னால் நிலைத்து நிற்க முடியாது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை நாடகம் வழியாக உணர்த்திய எம் குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக, மனிதன் பொழுதுபோக்கிற்காக கலைகளை படைத்தான். தன்னை படைத்த கடவுளும் மனமகிழ பல கலைகளையே படைத்தான். அதில் ஒன்றுதான் கும்மிப்பாட்டு. இதோ உங்களுக்காக கும்மிப்பாட்டை அரங்கேற்ற வருகிறார்கள் எம் அன்பிய பெரியவர்கள். கொட்டுங்கடி கொட்டுங்க கொட்டுங்கடி
நாடு வளர்ந்திட கெட்டடி கும்மியடி மனிதம் வளர்ந்திட மகன கும்மியடி கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடி கல்வி நமக்கு துணையுமாற்று கடமை செய்யடி கற்றவர்கள் சமூகமான சத்தியம் செய்யடி திசை மாறிடும் நதிகளை நீ ஒன்று சேரடி திசை மாறிடும் புலிகளாக ராகம் பாடடி நாடு வளம் பெற கைத்தட்டி கும்மியடி மனிதம் வளர்ந்திட மகிழ்ந்து கும்மியடி நாட்டில் நிலவும் பெண்ணடிமை மாற்றிட கும்மியடி கண்ணில் தெரியும் காலமாக நீயும் பாரடி சரிபாடு யானும் பெண்ணும் என்று சொல்லடி சிறுவாழும் உரிமையை நீ நிலையடி நாடு வளம் பெற கட்டடி கும்மியடி மனித மலர்ந்திட மகிழ்ந்து கும்மியடி சமுதாயத்தில் பெண்கள் எல்லாம் தலை நிமிர்ந்தடி வாழும் வழிகள் ஆயிரம் வாசல் உலகடி காதலி பல படிப்பின்கள் வெற்றி காணடி வாசலில் பெரும் பூக்களின் வாசம் நீயடி கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடி கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடி நாடு வளர்ந்திட எச்சட்டி கும்மியடி மனித மலர்ந்திட மகன கும்மியடி கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடி கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடி இளம்பெண்களுக்கு ஈடாக கும்மி ஆடிய எம் பெரியவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக, எந்த ஒரு திருவிழா என்றாலும் அதில் பாரம்பரியமாக இடம்பெறுவது வில்லுப்பாட்டு. மழை பெய்தால் மண் மணக்கும், நாங்கள் வில்லுப்பாட்டு படித்தால் அருளப்பரின் புகழ் மணக்கும் என்பதற்கேற்ப வில்லுப்பாட்டு படிக்க வருகிறார்கள்.
I will check. சவுண்ட் வரணும். இங்கே அமர்ந்திருக்கும் கனிவான குருகுலத்திற்கும் அன்பான பெற்றோர்களுக்கும் பண்பான பெரியோர்களுக்கும் பாசமான தோழர்களுக்கும் நேசமான எம் பங்கு உறவுகளுக்கும் அருள் தரும் அருளப்பர் விழிசை குழுவின் கரம் குவித்த சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எக்கா ஜொலி ஜொலிக்கிற லைட்டு கலர் கலரா டிசைனா மினுமினுங்கிற சேலை கட்டிட்டு இருக்கிற நம்ம அழகிகள். வயசானாலும் நாங்களும் உங்களுக்கு குறைஞ்சவங்கள மேக்கப் போட்டு வந்திருக்க நம்ம பாட்டிங்க. எல்லாத்தையும் வீட்டுக்காரிங்க குழந்தைகளுக்கும் கூப்பிட்டு வந்திருக்க ஐயா நம்ம ஐயாமார்கள். சோக்கா வந்து உட்கார்ந்துருக்க நம்ம இளையோர்கள். இவங்களுக்கு மத்தியில நீங்க பாடுற பாட்டுக்கு பின்பாட்டு பாடிக்கிட்டு நீங்க சொல்ல போற கருத்துக்களை ஆர்வமா கேட்க போறோம்க்கா. என்னக்கா சொல்ல போறீங்க நம்ம ஊத்துமலை மக்களுக்கு? ஊத்துமலை பங்கோட வரலாற்று சிறப்புகளையும் நம்ம பாதுகாவலர் அன்புச்சீரர் அல்லப்பருடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதை பாட வந்திருக்கோம். உள்ளத
இந்த ஊத்துமலை பங்கு எப்போ எப்படிக்கா உருவாச்சு? இந்த ஊத்துமலைக்கு முதல்ல அடிப்படையில கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? தெரிஞ்சா நாங்க ஏங்கா இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம், சொன்னாதானக்கா தெரியும். 1878 வருஷத்துல சின்ன ரோமாபுரின்னு அழைக்கப்படுற சேந்தமரம் பங்கோட பங்கு தந்தையா பொறுப்பேற்ற அருள் திரு ஜோசப் பின்னாசி கத்தோலிக்க விசுவாசத்தை ஊத்துமலை மண்ணில கொண்டு வந்தாரு. ஆமா, கொண்டு வந்தாரு. 1892 வருஷத்துல ஊத்துமலையில வாழ்ந்த செர்வக்காரர் பிரிவை சார்ந்த 50 குடும்பங்களா கிறிஸ்தவர்களா மாற்றிருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்குள்ள அடிப்படை ஜெபங்களையும் கிறிஸ்துவோட விழுமியங்களையும் வாழ்ந்து காட்டி 225 பேருக்கு திரும்ப கொடுத்திருக்காரு. அப்படியாக்கா? ஆமா. அதே வருஷத்துல நம்ம அருளப்பெற பாதுகாவலரா கொண்ட ஒரு ஓலை வீடு சிற்றாலயத்தையும் கட்டியிருக்காரு. 1903 ஓலை கோவில் தூக்கு கோயிலா மாறுச்சு. அந்த கோயில் கட்ட எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல 500 ரூபாய் ஆயிருக்கும். இல்ல, 3500 ரூபாய் ஆச்சு. அதுல 1000 ரூபாய 329 ஊத்துமலை கிறிஸ்தவர்கள் தான் கொடுத்திருக்காங்க. அப்படியாக்கா விஷயம்? சரி சரி, எப்போதான்க்கா பங்காச்சு? ஐயா நையாண்டி, நம்ம வெள்ளக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் அவங்க வருஷம் என்னன்னு தெரியுமா? அவங்க கொடுக்கும்போது நாங்க அட அறிவாளி, இது கூடயே உனக்கு தெரியல? 1000 இவருக்கே தெரியல, இவர் நையாண்டிய குறை சொல்லாண்டாங்களா? 1947. அதுக்கு முந்தின வருஷம் அக்டோபர் 1 இருந்து தனிப்பங்கா ஆகியிருக்கு. முதல் பங்கு தந்தையா அருள்பணி ஏஎஸ் சுரேராஜ் பணியை தொடங்கியிருக்காங்க. தந்தை ஜோசப் ராஜ் திருமண மண்டபத்தை கட்டினாங்க. தந்தை சுந்தர் கருவந்தாவில் ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. தந்தை அலோசியஸ் துரைராஜ் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு வீராணத்துலயும் ஒரு புதிய ஆலயத்தை கட்டினாங்க. அப்புறம் நம்ம ஊருக்கு ஒரு புதிய ஆலயத்தை பாரம்பரியமிக்க தோற்றத்துல புனிதம் கமழ்கின்ற அமைப்பிலையும் தந்தை தியானிராஜ் கட்டி பல்வேறு பணிக்குழுக்களை உருவாக்குனாங்க. இப்படி பல்வேறு குருக்கள் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் ஆலய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு உழைச்சிருக்காங்க. ஐயா நையாண்டி, இப்போ உள்ள பங்கு தந்தை பேராது தெரியுமா? அருள் தந்தை அருள் மரியநாதன். தெரிஞ்சிருக்க. நம்ம பங்கு தந்தை பங்குல நடக்கிற நிகழ்வுகளை எல்லாருக்கும் போய் சேர்வதற்கு முயற்சி செய்கிறாங்க. எல்லா நிகழ்வுகளையும் எல்லாரையும் ஈடுபட வைக்கிறாங்க. அந்த மக்களோட பங்களிப்பு தான் என்ன? கோவில்ல எந்த நிகழ்வா இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா வந்து நிற்பாங்க. எப்பொழுதும் ஆலயத்தை சுத்தமா வச்சிருப்பாங்க. ஒரு வேலைன்னா நிறைய கரங்கள் இணைந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஊருக்கு ஒண்ணுனா எல்லா சனமும் ஒன்னா வந்து நிற்கும். எல்லா சனமும் ஒன்னா வந்து நிற்கும். ஆமா நிற்கும். ஆமா 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 நிற்கும்.
பத்தி சூப்பரா சொன்னீங்க. அப்படியே நம்ம அருளப்பர் பத்தி கொஞ்சம் எடுத்து விடுறது. இவருடைய சகோதரர் யாக்கோபு. இவர் முதல்ல திருமுழுக்கு யோவானின் சீடரா இருந்தாரு. இவரு மீன்பிடி தொழிலாம் செய்து வந்தாரு. இவரையும் இவர் அண்ணனையும் ஏசி இடியின் மக்கள்னு சொல்றாரு. எப்படிக்கா உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? இவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. 12 திருத்தூதர்களே இவருக்கு தான் சின்ன வயசு. இவரை தான் இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். ராவணவின் போது இயேசுவோட மார்பில சாஞ்சு அவருடைய இதய துடிப்போட ஒளிய கேட்டாங்க. இந்த ராவுணவு தொடங்கி இயேசு அடக்கம் செய்யற வரைக்கும் அவர் கூடவே இருந்தாங்க. இவ்வளவு சிறப்புமிக்க புனிதரை தான் நம்ம கோயிலோட பாதுகாவலரா கொண்டாடுறோம். ஆமா கொண்டாடுறோம். ஆமா 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 கொண்டாடுறோம். அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் தரும் அருளப்பர் வில்லிசை குழு. அருள் தரும் அருளப்பர் வில்லிசை குழுவின் கரம் குவித்த சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.
எம் மண்ணை பற்றியும் பங்கை பற்றியும் பெருமையாக பேசிய வில்லுப்பாட்டு வழியாக பெருமையாக பேசியவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நடனம். உங்களுக்காக பல நிகழ்ச்சிகள் இருக்கு. அதுக்குள்ள என் வீட்டுக்கு போறீங்க, கொஞ்சம் உட்காந்து கண்டு கழிக்கலாம்ல? ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே, உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. ராசாவே, உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே, உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே, உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு. எங்க ராசாவே, உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. சத்தியத்தின் போதகரே, சகலத்துக்கும் நாயகரே, எங்கும் சுகமளிக்கும் இரக்கமுள்ள ஜீவகரே, என்ன உள்ளங்கையில் கூட்டு வைத்த இறைவன் அல்லவா, என்னை தாய் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே, உன்னை எண்ணி நாங்க படித்த பாட்டு. எங்க ராசாவே, உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. பாட சலிக்கவில்லை, பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே, உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. எங்க ஐயாவே, உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை. நடனமாடியவர்களுக்கு நன்றி. தந்தையின் ஆசியுரை. நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? அப்போ ஒரு தடவை கை தட்டுங்க நல்லா.
இந்த நிகழ்ச்சி எல்லாமே நம்ம பிள்ளைங்க நம்ம ஊர்ல உள்ளவங்க நமக்காக தயார் பண்ணது. சரியா? எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் நான் என்னைக்கு சொன்னனோ அதுல இருந்து இவர்கள் தங்களை முழுமையாக நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்ல முறையில் இவங்க நம்மளை தயாரிச்சிருக்கிறாங்க. முந்தானத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய் அந்த முன்னோட்டமாக ஆடும்போது நான் சொல்லிட்டு வந்தேன், மெல்ல ஆடுங்க, நம்ம ஸ்கூல் ஸ்டேஜ் பழசு, அவங்கள பார்த்து ஆடணும்னு அவங்கள நான் வார்ன் பண்ணிட்டு கூட வந்தேன். அந்த அளவுக்கு அதீத ஆர்வம் கொண்டு அவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை மேற்கொண்டார்கள். உண்மையிலேயே இந்த 2 நாட்கள் இந்த அன்பிய கலை நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சோ இல்லையோ, உங்க எல்லாரையும் இங்க நான் ஏத்திட்டேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? இதுதான் வெற்றி. சரியா? முடியாதுன்னு முடங்கி கிடந்தா ஒண்ணுமே முடியாதுதான். இன்னைக்கு இத்தனை பேர் இந்த தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்கன்னா, உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு சிங்கத்தை தட்டி எழுப்பியிருக்கு. சரியா? உங்களாலையும் முடியும் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரையும் இங்க கொண்டு வர்றது தான் எங்களுடைய லட்சியம். அதனால நல்ல முறையில சின்ன பிள்ளைங்க நடனமாக இருந்தாலும் சரி, அல்லது கும்மி பாட்டாக இருந்தாலும் சரி, உண்மையிலே பிரதருக்கு ஒரு கைத்தட்டிடுங்க, நல்லா கைத்தட்டுங்க. இந்த வில்லு பாட்டு அவர் தான் முழுக்க தயார் பண்ணது. சரியா? அதே போல இந்த கலை நிகழ்ச்சிகள், அன்பிய கலை நிகழ்ச்சிகள், மித்த 4 அன்பியங்களும் சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய அருட்சகோதரிகளுடைய தலைமையிலே அவர்களுடைய பயிற்சியின் அடிப்படையில் இந்த கலை நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையிலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அருட்சகோதரிகளுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே வேளையிலே நல்லதொரு படைப்பாற்றல், சரியா, அவங்களுக்கு தெரிந்த ஒரு படைப்பாற்றல், ஒரு புதுசா சிந்தனையை கொடுக்கணும். உண்மையில இன்னைக்கு அந்த குழந்தைகள் போட்ட அந்த நாடகம் போதையினால் இன்னைக்கு நம்ம ஊர் எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறத அவங்க தன்னுடைய நகைச்சுவை உணர்வால நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அது சிரிச்சுட்டு போறதுக்கல்ல, சரியா, நம்ம சிந்திக்கிறது. நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டில் நடக்கிறத வெளிப்படையாக காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம கொஞ்சமாவது ஒரு மாற்றத்துக்கு நம்ம கொண்டு வருவோமா அப்படிங்கிறத ஒரு இயல்பை தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க நேற்றைய நாளில் அந்த 10 நாள் திருவிழாவையும் இன்றைய நாளில் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானதையும் நாடகமாக நடத்தி காட்டினாங்க. இதை கைத்தட்டி சிரிச்சுட்டு போறதுக்கு இல்லாமல் அதை உள் வாங்கியவர்களாகவும் நீங்கள் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதே போன்று சரியா 2 நாள் கலை நிகழ்ச்சிகள் நல்லதொரு முறையிலே 2 நாள் கலை நிகழ்ச்சிகள் நல்லதொரு முறையிலே சிறப்பான தன்மையில் போனது. நேற்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்தவர்களும் இன்றைய நாளில் அன்பு குழந்தை ஆன்சியும் நல்ல முறையிலே நிகழ்ச்சியை தொகுத்து எடுத்து நமக்கெல்லாம் சிறப்பான முறையிலே வழிநடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் அன்பியத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்லதொரு ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த தொகுத்து வழங்கிய நேற்றைய பொழுதும் இன்றைய பொழுதும் தொகுத்து வழங்கியவர்களுக்கும், இந்த ஆடியோ சிஸ்டத்தை இயக்கிய அன்பு தம்பிகளுக்கும், இந்த வீடியோவை எடுத்து உலகிற்கே ஒளிபரப்பிய அன்பு தம்பிகளுக்கும், அருமையாக உட்கார்ந்து பார்த்த உங்களுக்கும், சரியா, மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரியா? இங்க கை தட்டுறவங்க அடுத்த வருஷம் இங்க வரணும். சரியா? நான் விட மாட்டேன். நான் இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் உங்களை விடவே மாட்டேன். சரியா? என்னென்னலாம் உங்களை பாடாப்படுத்தணுமோ அந்த வகையெல்லாம் பாடாப்படுத்தி உங்களை எல்லாத்தையும் இங்க நான் கொண்டு வருவேன். அதனால உங்களாலேயும் முடியும். சரியா? நீங்க நினைச்சால் நானும் என்னுடைய திறமையை கொண்டு மற்றவர்களை மகிழ்விக்க முடியும். இப்போ எனக்கும் நடனம் ஆடணும்னு ஆசைதான். சரியா? எனக்கு நாங்கள் குருமடத்தில் எல்லா நாட்டுப்புற நடனத்தையும் எனக்கு தெரியும். பறையை தவிர மற்ற எல்லா நடனமும் எனக்கும் தெரியும். ஆனால் அந்த இடுப்பில் ஒரு சின்ன ஒரு துண்டை வச்சுருக்காங்க. சரியா? அதனால் பெரிய அளவில் என்னால் தெரியும். எட்வினுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய கலைப்பணிகள்லாம் நாங்கள் ஆடி இருப்போங்கிறது எட்வினுக்கு தெரியும். ஒரு ஸ்டேஜை நாங்கள் விட மாட்டோம். அடுத்த வருஷம் ஆடுவோம். அதனால் ஒரு ஸ்டேஜை நாங்கள் விட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஆடும்போது எனக்கு கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும். நம்மளும் சேர்ந்து ஆடினா நல்லா இருக்குமே அப்படின்னு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வினித்துன்னு சொல்லி தூத்துக்குடி டைசிஸில் இருக்கிறார். அவர் என்னென்னா, நானாவது ஃபேன் ஷர்ட்டில் அடிக்கடி போவேன். அவர் அங்கியில் கச்சை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுவார். சரியா? அந்த மக்களோடைய அந்த தேர் வருகின்ற பொழுது தெருவின் முனையிலிருந்து நல்லா ஒயிலாட்டம், அந்த களியல் ஆட்டம்னு சொல்லிட்டு அருமையான முறையில் அவர் ஆடும்போது நான் சொல்லுவேன், வினித்து, நம்ம குருமடத்தில் படித்ததை நீ ஒருத்தாண்டா, நீ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிற, இங்கே எங்களால் எதுவும் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உங்களை கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? ஆக ரொம்ப மகிழ்ச்சியான முறையில் நீங்கள் எல்லாருமே பங்கெடுத்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்னொன்று, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தந்தையர்கள் சொன்னாங்க,
சரியா? அருமையான கோஆர்டினேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்திருக்க தந்திரிகள் அவ்வளவுதான் சொன்னாங்க. நல்ல கோஆர்டினேஷன் இருக்குது, இவங்களை இப்படியே தட்டி கொண்டு போங்க அப்படின்னு அருமையாக சொன்னாங்க. கோஆர்டினேஷனை நான் கொண்டு வரல, அது நீங்கள் தான் உருவாக்குனது. சரியா? நான் தீயை பற்ற வச்சேன், நீங்கள் எரிய வச்சிட்டீங்க. பந்தமாக பெரிய அளவில் எரிய வச்சிட்டீங்க. சரியா? அதனால நல்ல முறையில் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 5வது நவநாள் சிறப்பான முறையிலே போய்கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நாளைய பொழுது நம்ம இடத்துல என்ன இருக்கு? பட்டிமன்றம். சரியா? சில நேரத்தில் பேசும் பொழுது நமக்கு நெஞ்சில் குத்தும். நம்மளை தான் சொல்லுதாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் குத்தும் போது அமைதியாக வாங்கிக்கோங்க. சரியா? சில இடத்துல உங்களை பெருமையாக பேசுவாங்க, பெருமையாக பேசும்போது அமைதியாக சிரிச்சுக்கோங்க. எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிடாதீங்க. சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் நல்ல முறையில் நாளைய பொழுதும் இந்த பட்டிமன்றத்தில் பங்கெடுப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், கிளை கிராம மக்களை நாம் நல்ல முறையில் கவனித்து அனுப்ப வேண்டியது நமது பொறுப்பு. அதனால் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாமல் நாளைக்கு அவங்கள நம்ம கவனித்து அனுப்பி விட்டுருவோம். சரியா? அதனால் எல்லாமல்ல இறைவன் உங்களை நிறைவான முறையில் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வை நீங்கள் கடந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து பாப்பேரை பண்ணுக்கு நிற்போம். வெயிட். ஆசீர் வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. இறுதியாக நன்றியுரை. நன்றியுரை. எங்களின் அன்பிய நிகழ்வினை சீரும் சிறப்புமாக நடைபெற உதவி புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பியங்கள் ஒன்றிணைந்து கலை நிகழ்ச்சியானது நிகழ்த்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்த நமது அருட்தந்தை அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து பணியாற்றி பல முயற்சிகள் எடுத்து எங்களுக்கு ஆக்கமும் உற்சாகமும் ஊட்டி எங்களை தட்டி கொடுத்து எங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பினை தந்த அருட்தந்தை அருள்மரியநாதன் அவர்களுக்கும், களப்பணியாளர் சூர்யா அவர்களுக்கும் எங்களது அன்பியங்கள் இறைமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களோடு இருந்து எங்களை அன்றாடம் வழிநடத்தும் அருட்சகோதரி அவர்களையும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை அன்பியங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழும் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களின் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடனமாடி எங்களை மகிழ்வித்த எமது குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும், பயிற்றுவித்த எமது அன்பிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாப்பிரைப்பன். சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெயகே பாடுவோமே. சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெயகே பாடுவோமே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயரே, இயேசுவரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயரே. சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெயகே பாடுவோமே. சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெயகே பாடுவோமே. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. நாளை சாயங்காலம் பார்ப்போம்.